நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் நம்ம அவரை வாழ்த்த வேண்டும். ஆமென். அவரே நம்முடைய அரணும், அவரே நம்முடைய கோட்டையுமா இருக்கிறார். என் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற தேவர். ஆமென். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறது. ஆமென். அந்த பரிசுத்தரை சேர்ந்து நாமும் ஒரு மனதோடு அவரை ஆராதிப்போம். வேதத்தில் ஒரு காரியம் இருக்குது. எங்கெல்லாம் நீங்கள் ஒரு மனதை பார்க்க முடியுமோ அங்கே எல்லாம் தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறத உங்களால் பார்க்க முடியும். எங்கெல்லாம் பரிசுத்தம் இருக்கும் அங்கே எல்லாம் தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறத பார்க்க முடியும். ஆமென். வசனம் படியாக சொல்லுங்க, எங்கே நாமத்தில் 2 அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ அங்கே ஒரு மத்தியில் தேவன் இருக்கிறார் என்று. ஆமென். நமக்கு ஒரு மனம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்மளோட சிந்தனைகளை காத்து கொண்டு நம்முடைய சிந்தனைகளை நேராக்கி அவரை நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் உண்மையாய் அவரை ஆராதிப்போம். தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூத கணங்கள் போற்றும் தெய்வனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தெய்வனவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதி எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். சின்ன பிள்ளைகள் எல்லாம் கரங்களை தட்டி காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். 2-3 பேர், 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்தி. அவன் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். வானவ கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் கூறிடுவோம். வானவ கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் கூறிடுவோம். வருகையில் இயேசுவோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்த சங்கி. எல்லா உற்சாகமாய் பாடுவோம் கரங்களை தட்டி. ஆமென். கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர்.
எல்லாம் கரம் தட்டி எல்லா துதியும் எல்லா கனமும் அவருக்கே நம்ம செலுத்துவோம். இந்த 2வது வரி இப்படியாக சொல்லுது, 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். ஆமென். நம்ம தேவன் நம் நடுவில் இருந்தால் மாத்திரம் போதும், வேற ஒன்றும் நமக்கு வேண்டாம். இப்படி தெளிவாக சொல்லு. 2-3 பேர் வந்தால் மாத்திரம் கிடையாது, 2-3 பேர் ஒருமனப்பட்டு வர வேண்டும், ஒருமனப்பட்டு ஆலயத்துக்குள்ள வர வேண்டும். ஒருமனப்பட்டு நம்ம பூரிகைகளை ஊதும் போது எரிகோவில் மதுகள் விழுந்து போகும். எத்தனை பேர் விசுவாசிங்க? எத்தனையோ கலக்கங்கள் இருக்கலாம், இந்த இடத்துல துதிக்கும் போது தேவன் அந்த இடத்துல வருகிறார். தேவன் வருகும்போது உங்கள் பிரச்சனைகள், உங்கள் கட்டுகள் எல்லாம் அது உடையும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வரிகளை பாடும்போது வெறும் வார்த்தைகளாக மாத்திரம் இல்லாமல் ஒரு மனதோடு தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார், அவருக்கு நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு உண்மையை நம்மை ஆராதிப்போம் என்று உணர்ந்து ஆண்டவரே இந்த வரிகளை நம்ம பாடுவோம். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையும். ஆமென். ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தெய்வன் அவர். ஆமென். துதிங்க மாத்திரம் பாடுங்க. வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவர். ஆமென். வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவர், திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவர். ஆமென். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான ஜீவிய காலமெல்லாம் ஆமென். அவரே நம்முடைய ஜீவன் அதிபதியா இருக்கிறார். அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 51:59 அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று வசனம் சொல்கிறது. ஆமென். இது எருசலேம் ஜனங்களை நோக்கி, யூதா ஜனங்களை நோக்கி ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறார். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கை குறுகி போகவில்லை. அவருடைய பாவங்களை பார்த்து, அவருடைய பாவங்கள்னால் தேவனும் அந்த ஜனங்களும் அவரோடு உறவாட முடியாதபடி இருக்கிறார்கள். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை என்று. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவரை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய மேசியாவாக இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க முடியாதபடிக்கு, உங்களை காப்பாற்ற முடியாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. மேசியா வருவார், உங்களை மீட்பார். அந்த சங்கீதம் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி 59ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்க தெரியும். அவருடைய 2வது வசனம் முடியாக சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய பாவங்கள் நிமித்தம் அவர்கள் தேவனை நெருங்க முடியாதபடிக்கு பிதாவாகி தேவனுக்கும் அவங்களுக்குமான உறவை அது மிகுந்த ஒரு பிளவை உண்டு பண்ணியிருக்கிறது. அவர்கள் முகத்தை அவர்கள் பார்க்க முடியாத காரியத்தில் தேவன் சொல்லுகிறார், ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கை குறுகி போகவில்லை. மேசியாவாக இயேசு கிறிஸ்து அந்த கையாக இருக்கிறார். அவருடைய கரம் அந்த இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த கரத்தின் மூலமாக நாம் இப்பொழுது அந்த இயேசு பிதாவாக தேவனை தரிசிக்கிறோம். நம்முடைய பிதாவாக தேவனுக்கும் நம்மளுக்குமான அந்த உறவை இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம அந்த உறவை மேற்கொள்ளுகிறோம், நம்ம அந்த உறவை பெற்றிருக்கிறோம். நித்திய ஜீவனை நம்மளுக்கு தேவன் அந்த வாக்காக கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை. அடுத்தது ஒரு பாடல் பாட போகிறோம். கர்த்தரின் கை குறுகவில்லை,
கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. ஆமென். அவருடைய வாக்கு என்றைக்கு மாறாது. அவர் நமக்கு கொடுத்த வாக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது. ஆமென். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்துல தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நித்திய ஜீவனை அடைய போறீங்க? ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவருடைய ரத்தத்தின் மூலமாய், அவருடைய சிலுவையின் ரத்தத்தின் மூலமாய் நாம் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசித்து ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாது. ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. ஆமென். நீ விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். என்ன விசுவாசம்? நித்திய ஜீவன் என்கிற விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை அடைந்த உங்கள் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவன் உங்களுக்கு இருக்கு என்ற அந்த விசுவாசத்தால் நீங்க நீதிமானா இருக்கிறீர்கள், நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள கடந்து போவீர்கள். அந்த விசுவாசத்தோடு கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு அது மாறவே மாறாது என்று பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனர் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனர் புரிந்தனர். விசுவாசியே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்று பிழைப்பான். விசுவாசத்தால், ஆமென். நீதிமான் என்று பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே, விசுவாசியே நீ பதறாதே. எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென். நாம் எதற்கும் கலங்க தேவையில்லை. ஆமென். ஓ ரேபா ஷேஹான் கானாமா மாமா. ஓ நீ விசுவாசித்தால் பிழைப்பாய். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் பிழைத்திருக்கிறேன்? எதனால? அவருடைய ரத்தத்தினால. அவன் விசுவாசிக்கிறவன் என்றைக்கும் பதறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த உலக பாடுகள் எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது என்று. அவனுடைய நோக்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? நீதிமானுடைய நோக்கம், எப்போ அந்த நித்திய ஜீவனை காண்பேன், எப்போ அந்த பரம காணனை நான் காண்பேன், எப்பொழுது தேவனோடு நான் உறவாடுவேன், எப்பொழுது அந்த ஆண்டவரோடு போய் அந்த சிங்காசனத்தில் வீட்டுக்குறவை பார்த்து, ஓ அந்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று நான் எப்போ பார்ப்பேன் என்று பார்த்து கொண்டிருப்பான். அவன் இந்த உலக கஷ்டங்களையோ இந்த உலக ப்ராப்ளம்லையோ குறித்து ஒரு நாளும் கவலைப்பட மாட்டான். ஏன்னா நோக்கம் அதிகமாக இருக்கிறது, அவன் சிந்தனை மேலானதுல இருக்கிறது. எத்தனை பேர் உங்களுடைய சிந்தனை மேலானது இருக்குது? நீங்க உங்க சிந்தனை கழுகு போல மேலானவள இருந்தா இந்த கீழே இருக்கிற பார்த்து ஒன்றுமே நினைக்க மாட்டீங்க. என் நோக்கம் நித்திய ஜீவன். உங்களுடைய நோக்கம் நித்திய ஜீவனா மாத்திரம் இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. வேற இந்த பாடுகள் என்ன இதுன்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு. அந்த நோக்கத்தை மாத்திரம் வச்சுட்டு உங்களோட கண்களை எப்பொழுதும் அவருக்கு நேராக ஏறெடுத்து, அவருடைய நித்திய ஜீவனை நான் எப்போ காண்பேன், இந்த பரலோகத்தை நான் எப்போ காண்பேன், உண்மை நான் எப்போ காண்பேன், அவருடைய துதர்களோடு சேர்ந்து எப்போ நான் தொழுது கொள்வேன் என்ற நோக்கத்தோட நம்ம இந்த பாடலை பாடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறா. அவன் ஒரு நாளும் விசுவாசியே நீ கலங்காமே. விசுவாசத்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமென். நீதிமான் விசுவாசத்தால் பிழைத்தான். ஆபிரகாம் பிழைத்தான், நீங்களும் பிழைப்பீர்கள். ஆமென். நீதிமான் நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே,
இருக்கும்போது தேவன் உங்களோடு சேர்த்துக் கொள்வார். ஆமென். நீ ஒன்றுக்கும் பதறாதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே ஆமென் கலங்காதே. ஓ ஹalleluya. விசுவாசத்தால் ஆமென். உற்சாகமாய் நான் பதற மாட்டேன், நான் பதற மாட்டேன், நான் கலங்க மாட்டேன் என்று பாடுவோமா? விசுவாசத்தால் நீதிமான். திருப்பி பாடுவோமா? விசுவாசித்தால், விசுவாசத்தால் விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். விசுவாசிக்கிறவன், விசுவாசிக்கிறவன் ஆமென். விசுவாசத்தால், விசுவாசத்தால் நீதிமான். திருச்சபையை கிரியை செய்வாய். ஆமென். திருச்சபையை கிரியை செய்வாய், அன்பை பெருகிடுவாய். திருச்சபையை கிரியை செய்வாய், அன்பு பெருகி தலைமுறை தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். ஆமென். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். ஆமென். விசுவாசியே, விசுவாசியே நீ பதறாதே. ஹalleluya. விசுவாசியே நீ ஆமென். ஒன்றுக்கும் கலங்காதீர்கள். விசுவாசியே நீ பதறாதே. ஓஹோ. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால், விசுவாசத்தால் நீதிமான் என்று பிழைப்பான். விசுவாசத்தால், விசுவாசத்தால் நீதிமான் கர்த்தரின் கை, கர்த்தரின் கை ஆமென். அவருடைய கை குறுகவில்லை. வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை. வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனர் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனர் புரிந்தனரே. விசுவாசியே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இப்பொழுதும் அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் ராமசாமிகள் அவர்களை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட வரவேற்கலாம். இந்த முதல் செய்தியை கர்த்தர் அவர்கள் மூலமாக நம்மோடு கூட கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபடுவார். கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல பகல் நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருப்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கும் ஒரு மிகப்பெரிய கிருபை. தேவன் தாமே இந்த கிருபைகளை இன்னும் அதிகமாய் நம்மேல் ஆண்டவர் பொழிந்தருளுவாராக. சபையிலே மிகுந்த ஜெபத்தோடும் மிகுந்த பாரத்தோடும் இந்த 3 நாட்கள் பரிசுத்த உபவாச நாட்கள் என்று அன்பு போதகர் மூலமாக ஆண்டவர் உறுதிப்படுத்தி அதை அவர்களுடைய இருதயத்திலே உணர்த்தி இந்த நாட்களை முன்குறிக்க ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகையினாலே இந்த சபையின் பரிசுத்த நாட்களாக இந்த 3 நாட்கள் ஆண்டவருடைய கரத்தால் பொறுப்பெடுத்து கொள்ளப்பட்டு அவருடைய கரம் ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் அனுகிரகம் செய்தருளுவாராக. அதே சமயம் தலைப்புக்கு ஏற்ற விதத்திலே வேதம் சொல்கிறது அல்லவா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று. அதனாலே இந்த பரிசுத்த நிலை போதும் என்று நினைக்காதபடி நமக்கு இந்த பரிசுத்தம் போதும் என்ற ஒரு சுய திருப்தி, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இந்த பரிசுத்த நிலை போதும் என்று எண்ணாதே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சரி, அடுத்த கட்டத்திற்குள்ளாக அந்த பரிசுத்த கிருபையின் உயர்வை பெற்றுக்கொண்டோம், அது போதும் என்றால் அதுவும் போதாது.
பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் மேலே 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 ஏறி கடைசியில் அவரை போல மாறுவதற்கு தேவன் இந்த நாட்களை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஜெபத்தோடு பயன்படுத்தி கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனாலே அன்பு போதகருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர். அவர்களுடைய ஒரு லாங் ட்ராவல் மத்தியிலும் மிகுந்த சரீர கலைப்பின் மத்தியிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் அவர்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறார். கிருபை, அந்த கிருபை பலனை கொடுக்கிறது. ஆண்டவர் இன்னும் பலப்படுத்துவாராக. விசேஷித்த ஊழியக்காரர் 3 நாட்களும் பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவர்களை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தி தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் அவரை மிகுந்த தூர இடத்திலிருந்து கூட்டி கொண்டு வந்து பயன்படுத்த போகிற அந்த ஒரு கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய ஊழியக்காரரை கூட்டி கொண்டு வருகிற அந்த உன்னதமான நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக, கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்லது. நாம் இப்பொழுதும் இருந்த இடத்துல நம் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஜெபித்து ஜெப சிந்தையோடு அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமா? உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கும் தேவன் உறங்கார். உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் அந்த சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். யாருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை? சிறைகள். சிறைக்குள்ளாக ஒரு கூட்டம் இருக்கிறது. சிறைக்குள்ளாக அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். சிறைக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதற்கு அடுத்ததாக ஒரு ஆசீர்வாதத்தையும் தருகிறார். அழைப்பும் ஆசீர்வாதமும். முதலாவதாக அழைப்பு வருகிறது. அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தால், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டால் அடுத்து ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. சிறை என்றால் ஒரு நெருக்கம், சிறை என்றால் ஒரு இருள், சிறை என்றால் நம்பிக்கையற்ற ஒரு நிலை, சிறை என்றால் ஒரு பயம், சிறை என்றால் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. இப்படி பல இக்கட்டுக்குள்ளாக, சிறைக்குள்ளாக சிக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம்.
இந்த சிறைக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகள். இவர்கள் இருளுக்குள்ளாக தான் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேவைகளோடு தான் இருக்கிறார்கள், ஆனால் அதன் நடுவிலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாது, ஆகிலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சிறைதான், நெருக்கம்தான், பிரச்சனைதான், போராட்டங்கள் தான், இருள்தான், என்ன நடக்கும் என்று தெரியாது. இவ்வளவு காரியங்களின் நடுவிலும் நம்பிக்கையை இழந்து போன சிறைகளாக அல்ல, இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு தான் நாமும் கடந்து வந்திருக்கிறோம். நமக்கும் பல தேவைகள் இருக்கிறது, பல பிரச்சனைகள், பல நெருக்கங்கள், பல போராட்டங்கள். அடுத்து என்ன செய்ய போகிறோம்? எப்படியோ இந்த ஜூன் மாதம் முடிய போகிறது, அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகிற ஒரு புதிய மாதம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் ஆரம்பித்த 6 மாதங்களை நாம் எப்படி ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்து வந்து விட்டோம். அடுத்து வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கும்? ஒரு திகைப்பும் ஒரு கலக்கமும். இது நடுவிலே ஒரு சிறு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு தான் இந்த கூட்டத்துக்கு இந்த காலை நேரம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகையினாலே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நீதிமொழிகள் 23:18 படி, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. இந்த 3 நாட்களும் சபையிலே பரிசுத்த உபவாச நாட்கள். எதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறதோ அதற்குண்டான முடிவுகளை பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்பிக்கையோடு கூட ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூட்டங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. சிறைக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேவன் அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அழைப்பு என்ன? அரணுக்கு திரும்புங்கள். அரண் அவருடைய நாமத்திற்கு அடையாளம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். 46ஆம் சங்கீதம் 1 வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார், நமக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறார். அவருடைய நாமம் பலத்த துருகம், கர்த்தர் அரணான கோட்டையுமாய் இருக்கிறவர். ஆகையினாலே அரணாகிய அவரிடத்திற்கு திரும்ப வேண்டும். அரணாகிய அவரிடத்திற்கு நாம் திரும்பும் பொழுது சில சமயம் ஆண்டவர் நம்மளுடைய டிராவலில் ஒரு ஸ்டாப் பிரேக் போடுவார், நிறுத்து, நில் என்று. அதற்கு அடுத்ததாக தேவன் நமக்கு உணர்த்துவார், நீ திரும்ப வேண்டும், போகிற பாதை சரியில்லை, உன்னுடைய லெக்கு தவறு, நீ எதை நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறாயோ அது உனக்கு எட்டாத ஒரு காரியம், நீயாகவே எடுத்த சுய தீர்மானங்கள், அது தவறான முடிவுகள், உன்னுடைய பாதை சரியில்லை. ஆகையினாலே தேவன் தடுத்து நிறுத்துகிறார். சில சமயம் நம்ம ஒரு யூ-டர்ன் எடுக்கணும். we must take one U-turn. வேறு வழியே கிடையாது. நம்ம ஒரு யூ-டர்ன் எடுக்கணும். அரணாகிய அவரிடத்திற்கு நாம் திரும்ப வேண்டும். அரணாகிய அவரிடத்திற்கு திரும்பும் பொழுது ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். நீ திரும்பி விட்டாய் அல்லவா, என்னிடத்திற்கு நீ திரும்பி வந்து விட்டாய் அல்லவா, உனக்கு நான் ரெட்டிப்பான நன்மையை தருகிறேன், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். என்றைக்கு தருவாராம்? இன்றைக்கு. வேதத்தில் சில ஆசீர்வாதங்களை தேவன் தாமதிப்பது இல்லை. ஆண்டவர் இம்மீடியட்டாக சாங்ஷன் பண்ணி விடுகிறார், அப்பொழுதே கொடுத்து விடுகிறார். உதாரணத்துக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் சகேயுவனுடைய ரட்சிப்பை இயேசு தாமதிக்கவில்லை. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. என்றைக்கு சகேயு இயேசுவை பார்த்து கையை பிடித்து கொண்டாரோ, என்றைக்கு சகேயு தன்னுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்தாரோ, அன்றைக்கே அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு. அவர் ஆபிரகாமுக்கு குமாரன் என்கிற ஆசீர்வாதம் அன்றைக்கே ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஆகையினால்தான் 2:19 வாசிக்கிறோம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. சில வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே, தேவன் அதை தாமதிப்பதில்லை. என்றைக்கெல்லாம் தேவன் அதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறாரோ, இல்லை என்றால் என்றைக்கெல்லாம் தேவன் அதை நம்முடைய இருதயத்திலே உணர்த்துகிறாரோ, அன்றைக்கெல்லாம் அதை ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் எபிரேயர் 13:8 படி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
ஆகையினால சில வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு என்றால் இன்றைக்கே தேவன் கொடுத்து விடுகிறார். அவர் வாக்கு மாறாதவர். இன்றைக்கு என்றால் இன்றைக்கு. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நாம் எதிர்பார்க்கிற விஷயங்கள் சில சமயங்களிலே இரட்டிப்பானது. ஒன்று இருக்கிறது, இன்னொன்று இருந்தால் நன்றாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள். இந்த காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங், மனிதனுடைய தேவைகள் எண்ட்லெஸ். கடைசி வரைக்கும் அவனுடைய தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். நடந்து போகிறவன் என்ன யோசிப்பானா, நமக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பான். சைக்கிள் வாங்கிடுவான். அடுத்து யோசிப்பானா, எவ்வளோ காலத்துக்கு சைக்கிளில் போகிறது, ஒரு செகண்ட் ஹேண்ட்லையாச்சும் டூ வீலர் வாங்க மாட்டோமா. செகண்ட் ஹேண்டில் டூ வீலர் வாங்கிடுவான். கொஞ்ச காலம் கழித்து யோசிப்பான், இதுக்கு செலவு பண்ணுறதை விட புது வண்டி வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு போயிடலாமே, ஒரு புது டூ வீலர் வாங்க வேண்டாமா. அடுத்து ஒரு புது டூ வீலர் வாங்கி விடுவான். அப்புறமா யோசிப்பான், எவ்வளோ காலத்துக்கு தான் டூ வீலரில் போகிறது, ஃபேமிலியாக காரில் போக வேண்டாமா. அதனால் ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை பார்த்து வாங்கிடலாமே, வாங்கி விடுவான். கொஞ்ச நாள் ஓடும், பிரச்சனை பண்ணும், யோசிப்பான், எவ்வளோ காலத்துக்கு தான் செகண்ட் ஹேண்ட் காரில் போகிறது, ஒரு புது பிராண்ட் நியூ கார் வாங்கினா நல்லா இருக்குமே. அதையும் கஷ்டப்பட்டு வாங்கி விடுவான். அடுத்து நின்று விடுகிறதா, இல்லை, எவ்வளோ காலம்தான் வாடகை வீட்டில் இருக்கிறது, ஒரு சொந்த வீடு இருந்தால் நன்றாக இருக்குமே. ஒரு சொந்த வீடும் வந்துடும். அடுத்து யோசிப்பான், எவ்வளோ காலத்துக்கு தான் ஒரு வீட்டை மாத்திரம் நாம் சொந்தமாய் வைத்து கொள்வது, இன்னொரு வீடு இருந்தால் ஒரு அடிஷ்னல் இன்கம், ரெண்ட் இன்கம் வருமே. நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் எண்ட்லெஸ். அடுத்து 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 ஏதோ ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் கடைசி வரைக்கும். சில சமயத்தில் அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்று இருந்தால் இன்னொன்று, ஒன்று இருக்கும் ஆனாலும் இன்னொன்று. ஆஃபீஸில் ஒரு டபுள் ப்ரமோஷன் வந்துட்டால் நல்லா இருக்குமே, ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு டபுள் ப்ரமோஷன் வந்தால் நல்லா இருக்குமே. இந்த பாஸ் மார்க் வாங்கிட்டு ஒரு ஸ்டாண்டர்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போனால் நன்றாக இருக்குமே. எதிர்பார்ப்பதெல்லாம் ரெண்டு. வேடிக்கையாக ஒரு கதை சொல்வார்கள். ஒரு சிறுவன் தெருவோரமாய் நின்று அழுது கொண்டிருந்தான். அவ்வழியாக சென்ற பெரியவர் கூப்பிட்டு கேட்டார், ஏன் அழுகிறாய், என்ன விஷயம், உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது? அவன் சொன்னான், என்னுடைய வீடு பக்கத்தில் தான் இருக்கிறது, நான் கடைக்கு வந்தேன், ஒரு சாக்லேட் வாங்கினேன், சாக்லேட் மிஸ் பண்ணிட்டேன், எங்கே மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியல. அழ ஆரம்பித்தான். அவர் சொன்னார், சாக்லேட்டு தானே, கவலைப்படாத, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். கடைக்கு கூட்டி கொண்டு போனார். எந்த சாக்லேட்டை மிஸ் பண்ணானோ, எது அவனுக்கு தேவையோ அதை கை நீட்டினான், வாங்கி கையிலே கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டவன் சந்தோஷமாய் வீட்டுக்கு போகல, மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு அழுதான், ஒரு ரீசன் இருந்தது, சாக்லேட் தொலைஞ்சிடுச்சு, இப்போ தான் கையில் கிடச்சிடுச்சே, சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாமே, ஏண்டா இப்போவும் அழுற? அவன் சொன்னான், காணாமல் போச்சு அந்த சாக்லேட்டு, மறுபடியும் நினச்சேன், அதுவும் இருந்திருந்தால் இப்போ என் கையில் ரெண்டாக இருந்திருக்குமே. சில சமயம் எதிர்பார்ப்பதெல்லாம் 2 மடங்கு. வேதத்திலே அநேக 2 மடங்குகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பிரியமானவர்கள், இந்த சபையின் பரிசுத்த உபவாச நாட்களுக்கு ஏற்ற விதத்திலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் இருக்கக்கூடிய 2 மடங்கை நாம் தியானித்து நாம் நிறைவு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம், வாசிக்க வேண்டாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. எலியா கில்காலிலே இருக்கும் சமயம் எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போகும்படிக்கு சொல்லுகிறார் என்று. எலிசா சொல்லுகிறார், நீர் பெத்தேலுக்கு போனாலும் நான் உம்மை விடுகிறதில்லை, நான் உம்மை பின்தொடர்ந்து வருவேன் என்று சொல்லுகிறார். பெத்தேலுக்கு வருகிறார். பெத்தேலில் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை கில்காலுக்கு போகும்படிக்கு சொல்கிறார் என்று, மன்னிக்கணும், எரிகோவுக்கு போகும்படிக்கு சொல்லுகிறார். நீர் எரிகோவுக்கு போனாலும் நான் உம்மை விடுகிறதில்லை, நான் உம்மை பின்தொடர்ந்து வருவேன் என்று எலிசா சொல்லுகிறார். இருவரும் எரிகோவுக்கு வருகிறார்கள். அந்த நாள் ஒரு விசேஷித்தமான ஒரு நாள். எலியாவை கர்த்தர் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகிற ஒரு நாள், தேவன் முன் குறித்த ஒரு நாள். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிற ஒரு நாள். இந்த ரகசியம் எலியாவுக்கு தெரியும், உடன் இருக்கிற எலிசாவுக்கு தெரியும். மாத்திரமல்ல, பெத்தேலிலும் இன்னும்
எரிகோவிலும் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள், அவர்களுக்கும் இந்த ரகசியம் தெரிந்திருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்று சொல்லும் பொழுது எபிரேய வேத வல்லுநர்களின் கூற்றின்படி தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ். எலியா ஒரு தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடத்தை நடத்தி வந்தார் என்று ஒரு கூற்று இருக்கிறது. கர்மேல் பர்வதத்தின் மேல் அந்த தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடம் இருந்ததாக ஒரு கூற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இப்பொழுது எலிசாவின் இடத்துல வந்து கேட்கிறார்கள், இன்றைக்கு உன் எஜமானனை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப் போகிறார், உனக்கு தெரியுமா? இவர் சொல்லுகிறார், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று. 2 இடத்திலும் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அதை தான் சொல்லுகிறார்கள். இவர்கள் 2 பேருக்கும் ஒரே பதிலை அவர் சொல்லிவிடுகிறார். எரிகோவில இருக்கும் பொழுது எலியா சொல்லுகிறார், எலிசாவை கர்த்தர் என்னை யோர்தானுக்கு போகும்படி சொல்லுகிறார் என்று. எலிசா சொல்லுகிறார், நீர் அங்கேயும் போனாலும் நான் உம்மை விடுவது கிடையாது, நான் உம்மை பின்தொடர்ந்து வருவேன். இருவரும் யோர்தானுக்கு வருகிறார்கள். யோர்தான் நதி, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த யோர்தான் நதிக்கு முன்பாக 2 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். தூரத்திலே தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 50 பேர் நின்று இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்ன நடக்கிறது என்று. எலியா ஒரு காரியத்தை செய்கிறார். தன்னுடைய சால்வையை எடுத்து அதை நன்றாக முறுக்கி யோர்தான் நதியை அவர் தன் முழு பலத்தோடு ஓங்கி அடிக்கிறார். யோசுவாவின் காலத்திலே யோர்தான் நதி 2ஆக பிரிக்கப்பட்டது. எப்படி? ஆசாரியர்கள், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் யோர்தான் நதியின் ஓரத்தில் பட்ட மாத்திரத்திலே, அது ஒரு அறுப்பு காலம், மிக வேகமாய் ஓடி வருகிற தண்ணீர். அறுப்பு காலத்தில் இந்த யோர்தான் நதி வேகமாய் ஓடி வருகிறது. ஆண்டவர் இவங்களை கூட்டி கொண்டு வந்து நிறுத்தின சீசன் கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சீசன். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறார்கள். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் தங்களுடைய கால்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணலை. அவர்களுடைய உள்ளங்கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டது, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒன் சிங்கிள் டச், ஒரே ஒரு தொடுதல். உள்ளங்கால்கள் ஓரத்திலே பட்ட மாத்திரத்தில் யோர்தான் நதி 2ஆக பிரிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கடந்து போன பிற்பாடு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கடைசியிலே அக்கறைக்கு ஏறும் பொழுது அந்த யோர்தான் நதி மறுபடியும் ஒன்றாக சேருகிறது. இங்கு எலியா தன்னுடைய சால்வையை எடுத்து அதை நன்றாக முறுக்கி, அந்த ஒரு ஃபோர்ஸ் நன்றாக முறுக்கி, சின்ன வயசில் பிள்ளைங்கள்லாம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, டவல் எடுத்து அடிச்சுப்பாங்க. அப்போ நான் அந்த டவலை நன்றாக முறுக்கி அடிக்கும் பொழுது கொஞ்சம் பெயின் இருக்கு, அது ஒரு விளையாட்டு, அவ்வளோதான். நன்றாக முறுக்கி அதை அடிக்கிறார், 2ஆக பிரிக்கப்படுகிறது. இருவரும் அக்கறைப்படுகிறார்கள், இருவரும் அக்கறைப்படுகிறார்கள். திரும்பி வரும்பொழுது எலியா வரவில்லை, எலிசா மாத்திரமே திரும்பி வந்தார். போகும்பொழுது 2 பேராய் போனார்கள், திரும்பி வரும்பொழுது ஒருவராய் வந்தார். ஆனால் ஆபிரகாமின் விஷயத்தில் அப்படி கிடையாது. போகும்பொழுது 2 பேராய் போனார்கள், திரும்பி வரும்பொழுது ஒருவராய் அல்ல 2 பேராய் திரும்பி வந்தார்கள். கர்த்தர் மோரியா தேசத்தில் குறிக்கப்பட்ட மலைகள் ஒன்றிலே ஈசாக்கை பலியிடும்படிக்கு ஆண்டவர் சொன்னார். 3 நாட்கள் பிரயாணம் அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறார். கீழே ஒரு இடத்தில் வேலைக்காரர்களையும் கழுதைகளையும் நிறுத்திவிட்டு ஆபிரகாம் சொல்கிறார், நாங்கள் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவேன் என்று அல்ல, திரும்பி வருவோம். பலியிட போகிறார், கூட்டிக் கொண்டு போகிறார், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் அவருக்கு நினைவில் இருக்கிறது. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும். ஈசாக்கு என்று பெயர் கொடுத்தவர் அவர்தான். ஆகையினாலே அவர் யெகோவா ஈரே, அவருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நான் தனியாக திரும்பி வருவேன் என்று அல்ல, திரும்பி வருவோம். அதே போல தான் போகும்பொழுது 2 பேராய் போனார்கள், திரும்பி வரும்பொழுதும் 2 பேராக தான் திரும்பி வந்தார்கள். ஆனால் இங்கு எலியா எலிசா 2 பேர் போனார்கள், திரும்பி வரும்பொழுது ஒருவர் வந்தார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அக்கறைப்பட்ட பிற்பாடாக ஒரு கேள்வியை எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார். நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகையிலே
உனக்கு என்ன வேண்டும் நீ கேள். உனக்கு என்ன வேண்டும் நீ கேள். பிரியமானவர்களே, கில்காலிலே கேட்கப்படாத ஒரு கேள்வி, பெத்தேலிலே கேட்கப்படாத ஒரு கேள்வி, எரிகோவிலே கேட்கப்படாத ஒரு கேள்வி, யோர்தான் நதியின் ஆரம்பத்தில் இருக்கும் சமயத்தில் கேட்கப்படாத ஒரு கேள்வி, அக்கறைப்பட்ட பிற்பாடாக கேட்கப்படுகிற ஒரு கேள்வி, உனக்கு என்ன வேண்டும் கேள். எலிசா கேட்கிறார், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும், 2 மடங்கு வேண்டும். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினாரே. இங்கே எலிசா கேட்கிறார், எனக்கு உம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆவியின் வரம் வேண்டும், அதுவும் அப்படியே அல்ல, எனக்கு 2 மடங்காய் வேண்டும். எலிசா ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டார், அவரிடத்திலே ஆவியின் வரங்கள் இருக்கிறது. அவர் சாதாரணமானவர் கிடையாது, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருக்கிறவர். எலியாவை போல அந்த தேசத்தில் மிகப்பெரிய தீர்க்கதரிசியும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்குகிற வேறே ஒரு எந்த மனுஷனும் கிடையாது. எலிசா ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டார், அவர் இஸ்ரவேல் முழுவதையும் கலங்க பண்ணுகிறவர் என்று. எத்தனையோ காரியங்களை எலிசா பார்த்தாரே, கேட்டாரே. என் வாக்கின்படி அன்றி மழை பெய்யும், என் வாக்கின்படி அன்றி மழை பெய்யாது, வானத்தை திறக்கவும் அதிகாரம், வானத்தை மூடவும் அதிகாரம், ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்புகிற வரைக்கும் தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய முகம் குப்புற தரையிலே விழும்படிக்கு குனிந்து ஆண்டவருடைய சமூகத்திலே போராடினாரே. எலிசா அதையெல்லாம் பார்த்தார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக. அவர்கள் ஒரு 450 பேர், விக்கிரக ஆராதனை தோப்புக்காரர்கள் ஒரு 400 பேர், மொத்தம் 850 பேருக்கு முன்பாக கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்தாரே. இதையெல்லாம் பார்த்தார். ஆகாப் ராஜாவினுடைய ரதத்துக்கு முன்பாக ஓடுகிற ஒரு ஓட்டம். இஸ்ரவேல் தேசத்தில் யாருடைய ரதம் மிக சிறந்ததாக மிக வேகமாக ஓடுகிறதாக இருக்கும்? ஒரு மந்திரியுடையதா? இல்லை. ஒரு குதிரை வீரனுடையதா? கிடையாது. ஒரு படைத்தலைவனுடையதா? கிடையாது. ராஜாவுனுடைய ரதம். தேசத்திலே மிக வேகமாய் ஓடக்கூடியது ராஜாவுனுடைய ரதம். மிக சிறந்த குதிரைகளை பயன்படுத்துவார்கள், யுத்தத்திலே சிறந்த குதிரைகளை நிறுத்துவார்கள், வேகமாய் ஓடக்கூடிய குதிரைகள் இருக்கும். அந்த ரதத்திற்கு முன்பாக ஓடக்கூடிய பெலன் அந்த தேசத்திலே ஒரே ஒருவருக்கு மாத்திரம்தான் இருந்தது, எலியா. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடினாலே ஆகாப் ராஜாவுனுடைய ரதத்திற்கு முன்பாக அவர் ஓடுகிறார். பிராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா இங்க ஒரு ரன்னிங் ரேஸ். ஆகாப் ராஜாவுனுடைய ரதத்திற்கும் எலியாவுக்கும். ஆகாப் ராஜாவுனுடைய ரதம் தோற்று போகிறது, மனுஷனுடைய ஞானம் தோற்று போகிறது, மனுஷனுடைய பலன் தோற்று போகிறது. மனுஷர்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு யுக்திகளும் தந்திரங்களும் மிக சிறந்தவைகளும் தோற்று போகிறது. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடியினாலே எலியா ஜெயம் எடுக்கிறார். ரதங்களுக்கு முன்பாக ஓடுகிற அளவுக்கு கர்த்தருடைய கை எலியாவின் மேலே அமர்ந்து அவரை பலப்படுத்துகிறது என்றால், பவுல் சொல்லுகிறாரே 4:13 பிலிப்பியரில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த 3 நாட்கள் சபையின் பரிசுத்த உபவாச நாட்களிலே ரதங்களுக்கு முன்பாக ஓடுகிற கிருபைகளை, பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் 3ஐயும் கர்த்தர் பலப்படுத்தி கர்த்தருடைய கை உங்கள் மேல் பலமாய் அமர்ந்து இந்த 6 மாதங்களிலே உங்களால் முடிக்க முடியாதவைகளை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அடுத்த நாட்களிலே முன்னேறி அதை செய்து முடிக்கக்கூடிய திராணியை, பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. இதையெல்லாம் எலிசா பார்த்தார். ஆகையினாலே அவருக்குள்ளாக ஒரு விசேஷித்த வரம் இருக்கிறதே, அதை கண்டு கொண்டார். பவுல் சொன்னார் கொலோசியருக்கு எழுதும் பொழுது, கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே தேடுங்கள். எலிசா மேலான ஒரு காரியத்தை கேட்டார். உம்மிடத்திலே ஒரு வரம் இருக்கிறது. அந்த ஒரு வரத்தை கண்டு ஆகாப் ராஜா நடுங்குகிறான். அந்த ஒரு வரத்தை கண்டு யெசபேல் நடுங்குகிறார். அந்த ஒரு வரத்தை கண்டு பாகால் தீர்க்கதரிசிகளும் விக்கிரக ஆராதனை தோப்புக்காரர்களும் நடுங்குகிறார்கள். அந்த ஒரு வரம் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வருகிறது. அந்த ஒரு வரம் முழு இஸ்ரவேல் தேசத்தையும் கலங்க பண்ணுகிறது. அந்த ஒரு வரம் எத்தனை தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களை, அடுத்து வருகிறவர்களை எழுப்பி விடுகிறது. அந்த ஒரு வரம் எனக்கு வேண்டும். அந்த ஒரு வரம் எனக்கு வேண்டும். வரங்களை விரும்புங்கள், வரங்களை நாடுங்கள்.
3 நாட்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு வரங்களினாலே உங்களை நிரப்பும்படிக்கு தேவனிடத்திலே அவருடைய மன்றாடுங்கள், அவருடைய பாதத்திலே விழுந்து விடுங்கள். அந்த வரம் அப்படியே எனக்கு வேண்டும் என்று கேட்கவில்லை, 2 மடங்காய் எனக்கு வேண்டும். அந்த வரம் அப்படியே எனக்கு வேண்டும் அல்ல, 2 மடங்காக எனக்கு வேண்டும். அரிதான காரியத்தை கேட்டாய். நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. இருவரும் பேசிக்கொண்டு நடந்து போகிறார்கள். இருவரும் பேசிக்கொண்டு நடந்து போகும் பொழுது யாரும் எதிர்பாராத ஒரு நிமிஷத்திலே சடுதியிலே அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் இறங்கி அவர்கள் 2 பேரையும் பிரித்து விட்டது. அவர்கள் 2 பேரையும் ஒன்று பிரிக்கிறது. அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் 2 பேரையும் பிரித்து விடுகிறது. பிரியமானவர்களே, தேவன் அனுமதிக்கிற பிரிவினைகள் ஆசீர்வாதங்கள். தேவன் அனுமதிக்காமல் நாமாகவே சுயமாய் எடுக்கிற பிரிவினைகள் பாதிப்புகளை கொண்டு வரும். வேதத்தில் முதல் பிரிவினை, ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் இன் த பைபிள், இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சம் நல்லது என்று கண்டார், இருள் நல்லது கிடையாது. வெளிச்சம் இருளோடு இருப்பது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. தேவன் சில பிரிவினைகளை அனுமதிக்கிறார், அது ஆசீர்வாதத்திற்காக, அடுத்த கட்ட உயர்வுக்காக. ஆபிரகாமே, லோத்தை விட்டு நீ பிரிந்து வா. அதற்கு அடுத்ததாக ஆபிரகாம் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லா இடங்களிலும் பரம்பும்படிக்கு கர்த்தர் செய்தார். அப்போஸ்தலர் 13:2 எல்லா சீஷர்களும் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கும் சமயம் தேவன் பேசுகிறார். ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடுங்கள். அனுப்பிவிடுங்கள் என்ற அந்த வார்த்தை கிடையாது, பிரித்து விடுங்கள். தேவன் அனுமதிக்கிற பிரிவினைகள், காட் செப்பரேஷன், அந்த ஒரு பிரிவினைகள் ஆசீர்வாதம். தேவன் அனுமதிக்காமல் நாமாகவே பிரிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறோமே, இளையகுமாரன் அதை தான் செய்தான். தகப்பன் வேண்டாம், தகப்பனுடைய வீடு வேண்டாம், சகோதரன் வேண்டாம், சகோதரனுடைய உறவு வேண்டாம், எனக்கு தூர தேசம்தான் வேண்டும் என்று பிரிந்து போனான், பாதிப்பை கண்டான். இங்க 2 பேரும் பேசிக்கொண்டு போகும் பொழுது ஒரு பிரிவினை 2 பேரையும் ஒன்று பிரிக்கிறது. அக்கினி ரதமும் குதிரைகளும். ரதத்திற்கு முன்பாக ஓடின எலியாவுக்காக கர்த்தர் ஒரு அக்கினி ரதத்தை அனுப்புகிறார். குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த ரதத்திற்கு முன்பாக ஓடின அந்த எலியாவுக்காக ஒரு அக்னிமயமான குதிரைகள் அனுப்பப்படுகிறது. மேலே வானத்திலிருந்து ஒரு அக்னி. அது எப்படி இருக்கிறது? அக்னி ரதங்கள், அக்னி குதிரைகள் 2 வந்து அவர்களை பிரித்து விடுகிறது. ஒரு லாங் செப்பரேஷன், ஒரு நீண்ட பிரிவினை. அதற்கு அடுத்ததாக ஒரு சுழல் காற்று. அந்த சுழல் காற்றிலே எலியா பரலோகத்துக்கு ஏறி போனார். பரலோகத்துக்கு ஏறி போனார். எப்படி ஒரு லிஃப்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து டாப் ஃப்ளோருக்கு மேலே கொண்டு வந்து சேர்த்து விடுகிறதோ, அவர் ஏறி மேலே போனார். சுழல் காற்றிலே ஏறி மேலே போனார். எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 பேர் அல்லவா? ஏனோக்கும் எலியாவும். கடைசி காலத்தில் இந்த 2 தீர்க்கதரிசிகள் மீண்டும் இந்த பூமிக்கு அனுப்பப்படுவார்களாம். எலிசா அப்புறம் எலியாவை காணாமல் புலம்புகிறார், தேடி பார்க்கிறார், இல்லை. அவரை அப்புறம் காணாமல் புலம்புகிறார். துக்கப்படவில்லை, அளவில்லை, அதையும் மீறி, துக்கத்தை மீறி, அழுகையை மீறி புலம்பல். எலிசா புலம்ப ஆரம்பித்தார். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, நான் இப்படியாய் பிரசங்கிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்த எலியாவுக்காக கர்த்தர் அக்கினி ரதங்களை அக்கினி குதிரைகளை ஆண்டவர் அனுப்பி சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்து செயல்படுத்துவாரே. ஆனால் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்த எலியா, என்ன அர்த்தம்? ரதமும் குதிரை வீரர்களும் யுத்த களத்தில் இருக்கும், யுத்தத்திலே முன்னிருக்கும். ஆவிக்குரிய யுத்த களத்திலே முன்னின்ற எலியா, முழு தேசத்தையும் தன்னுடைய முழங்கால்களினாலே பாதுகாத்த எலியா, முழு இஸ்ரவேலையும் தன்னுடைய முழங்கால்களினாலே அவர் முன்னின்று எந்த ஒரு எதிர்கிரியைகளும் தேசத்தை பாதிக்காதபடிக்கு முன்பாக நின்ற ரதமும் குதிரை வீரருமாய் அவர் காணப்பட்டார்.
Why Revival Charis என்ற ஒரு ஆங்கில புஸ்தகம் இருக்கிறது. நான் சொல்லியிருக்கக்கூடும், எழுப்புதல் தாமதிப்பது ஏன். சில தமிழ் பிரீச்சர்ஸ் காப்பிரைட் வாங்கி டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. லியோனார்ட் ரேவனில் என்கிற தேவ மனிதர் எழுதி வைத்திருந்தார். ஆவிக்குரிய யுத்த களத்திலே நீங்களும் நானும் ஃப்ரண்ட் ரோல நிற்கணும். லாஸ்ட் ரோல மறைந்து கொண்டு ரொம்ப சேஃபாக கம்ஃபர்ட்டாக நம்ம இருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்கள தான் அட்டாக் பண்ணோம். அப்படி அட்டாக் பண்ணிவிட்டு அவங்க தோற்கிற மாதிரி இருந்தால் நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிலாம் கிடையவே கிடையாது. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபாரில் யூ ஹாவ் டு மஸ்ட் இன் த ஃப்ரண்ட் ரோ. ஆவிக்குரிய யுத்த களத்தில் எலியா அப்படி தான் இருந்தார். ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தார். எலிசா என்ன தெரியுமா செய்கிறார்? தன்னுடைய வஸ்திரங்களை 2ஆக கிழித்து போட்டு அந்த சால்வையை எடுத்து, அதற்கு அடுத்ததாக அந்த சால்வையை பிடித்து, எடுத்து பிடித்து, இந்த 2 தமிழ் வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சால்வையை எடுத்தார், அடுத்து சால்வையை பிடித்தார். எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? யோர்தான் நதியை அடிக்கிறார், 2ஆக பிரிக்கப்படுகிறது. எலிசா மாத்திரம் இக்கரை படுகிறார். இதுதான் அந்த ஒரு 14 வசனங்களிலே நடந்த ஒரு விஷயம். ஆவியின் வரத்தை 2 மடங்காய் பெற்றுக்கொண்ட எலிசா இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களை, தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான வரங்களினாலே ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பாராக. துரோகிகளான மனுஷர்களுக்காக கர்த்தர் வரங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார். வரங்கள் சம்பாதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காகவா? ஒரு ஐடென்டிஃபை என்ன அப்படின்னா, துரோகிகளான மனுஷர்களாம். நாம் யார்? நமக்கு ஒரு ஐடென்டிஃபை இருக்கிறதா? துரோகிகளான மனுஷர்களாம். அப்படிப்பட்டவர்களுக்கே ஆண்டவர் வரங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்றால், அதிலிருந்து நம்மை மீட்டெடுத்து, அந்த துரோகத்திலிருந்து, அந்த பாவத்திலிருந்து, அந்த குற்றத்தில் இருந்து, அந்த உளையான சேற்றிலிருந்து மீட்டெடுத்து கழுவி தம்முடைய மகன் மகள் என்ற ஸ்தானத்தில் நிறுத்தி இருக்கிறாரே, அந்த வரங்களை நமக்கு தரமாட்டாரா என்ன? நிச்சயமாகவே தந்தருள்வார். இந்த 3 நாட்களும் கர்த்தர் உங்களை தம்முடைய வார்த்தை வரும்பொழுதெல்லாம் வரங்களினால் நிரப்புவாரா. வரங்கள் உங்களை அலங்கரிக்கும்படிக்கு கர்த்தர் செய்தருளுவாராக. வரங்களினாலே தேவன் உங்களை நிரப்பி உங்களை பயன்படுத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றி அருளுவாராக. ஒரு இரட்டிப்பான ஒரு வரம் வேண்டும், இரட்டிப்பான நன்மை வேண்டும். இந்த கீழான விஷயங்கள் எதையுமே அவர் கேட்கவில்லை. எனக்கு ஒரு 2 மடங்கு வரங்கள் தேவைப்படுகிறது. கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். கடைசி கால ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மேலான ஒரு அபிஷேகம் போதாது, மேலான ஒரு ஆவிக்குரிய நிலை போதாது. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நோ. நாம் ஓடுகிற ஓட்டத்தில் இந்த ஓட்டம் போதும், இந்த வேகம் போதும், இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறோம். நெவர். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எனக்கு வரங்கள் வேண்டும். அப்படியே கிடையாது. 2 மடங்காய் வரங்கள் வேண்டும். 2 மடங்காய் வரங்களினாலே கர்த்தர் நம்மை நிரப்பி எடுத்து பயன்படுத்த வேண்டும். எலியா எங்கு தன்னுடைய ஊழியத்தை முடித்தாரோ, எலிசா அங்கு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். எந்த இடத்துல ஊழியம் எலியாவுக்கு முடிக்கப்பட்டாரோ அங்கு எலிசா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். எலியாவினுடைய கடைசி அற்புதம், எலிசாவினுடைய முதல் அற்புதம் 2ம் ஒன்றை போலதான். எலியாவினுடைய சால்வையை எடுத்து முறுக்கி அடித்தார். யோர்தான் நதி பிரிக்கப்பட்டது. எலிசா அந்த சால்வையை எடுத்தார். எடுத்தவர் அதை பிடித்தார். கர்த்தரோட எலியாவின் தேவன் எங்கே என்று அதை அடிக்கிறார். அது 2ஆக பிரிக்கப்படுகிறது. இக்கரைப்படுகிறார். நாம் கடந்து வர வேண்டிய இடங்களை கடந்து வந்தால் மாத்திரம்தான் நமக்கு இரட்டிப்பான வரங்களை ஆண்டவர் தருவார். சில இடத்துல நம்ம அப்படியே ஸ்ட்ரக்கை நின்று விடக்கூடாது. கில்கால் இது போதும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நீ அடுத்த கட்டத்திற்குள்ளாக நீ வா, பெத்தேலுக்கு வா. நான் அடுத்த கட்டத்துக்குள்ளாக வந்து விட்டேன். இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் growth போதும். இல்லை, அடுத்த கட்டம் ஒன்று இருக்கிறது. எரிகோவுக்குள்ளாக நீ வா. இது போதும், இங்கேயே நின்று விடலாம் என்று நீ எண்ணாதே. இதற்கும் அடுத்ததாக ஒன்று இருக்கிறது, யோர்தான். இந்த பரிசுத்தம் போதும், இந்த ஓட்டம் போதும், இந்த ஜெபம் போதும், இந்த வேத வாசிப்பு போதும். செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை நாம் உடைப்போமாக. அடுத்து 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 இந்த யோர்தான் போதும், இக்கரைக்கு வந்து விட்டோம், போதும். இல்லை, நீ அக்கறைக்கு வர வேண்டும். அக்கறைக்கு சென்று சேருகிற வரைக்கும் அடுத்து 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 என்று
ஆண்டவர் நமக்காக வைத்து கொண்டேதான் இருக்கிறார். இக்கரையிலே நின்று கொண்டிருக்கிற நாம் அக்கறை சென்று சேருகிற வரைக்கும் இன்னும் அடுத்து என்ன, இன்னும் அடுத்து என்ன, ஆவிக்குரிய அந்த ஒரு வேகம் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய அந்த ஒரு உத்வேகம், அந்த ஒரு வைராகியம் காணப்பட வேண்டும். அதற்காக தான் வருஷங்களின் நடுவிலே சபையிலே பரிசுத்த உபவாச நாட்கள். 4 இடங்களை கடந்து வர வேண்டும். ஒரு இடத்தோடு கூட நின்று விடக்கூடாது, போதும் என்று எண்ணிவிடக்கூடாது. நீ கடந்து வர வேண்டியவைகளை கடந்து வந்தால்தான் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நீ கில்காலிலே இருந்தால் உனக்கு கிடைக்காது. பெத்தேலுக்கு வந்துவிட்டேன், அப்பொழுதும் கிடைக்காது. எரிகோவுக்கு வந்துவிட்டேன், அப்பொழுதும் இல்லை. யோர்தானுக்கும் வந்துவிட்டேன், அப்பொழுதும் இல்லை. நீ அக்கறைப்படு. அதற்கும் அடுத்து ஒரு இடம் இருக்கிறது. தேவன் உன்னை எவ்விடம் மட்டும் அழைத்து கொண்ட வர அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அவ்விடம் வரைக்கும் நீ அழைத்து கொண்டு போகப்பட்டால் மாத்திரம்தான் உனக்கு 2 மடங்கு வரங்களை தேவன் தந்தருளுவார். கடக்க வேண்டியவைகளை கடந்து வருவோமாக. பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை நாம் பெற்றுக்கொள்வோமாக. பிரியமானவர்களே, எலிசா இந்த இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டதற்கு சில காரணங்கள், அதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சரியான டைம்ல நம்ம முடிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. 1, எங்கு போனாலும் நான் உம்மை விடுவது கிடையாது. அந்த ஒரு வைராகியம், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராங்னஸ், எங்கு போனாலும் சரி நான் உம்மை விடுவது கிடையாது. எங்கு போனாலும் அவரை விடுவது கிடையாது. ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் நான் உம்மை விடமாட்டேன். நான் உம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருப்பேன். கலப்பையின் மேலே கையை வைத்து விட்டேன். இனி நான் பின்னிட்டு திரும்பி பார்க்கவே மாட்டேன். எங்கு போனாலும் நான் உம்மை விடுவது கிடையாது. நீர் என்னை எங்கு அனுப்பினாலும் அங்கிருந்தும் நான் பின்னிட்டு திரும்பி வருவதும் கிடையாது. கடைசி மட்டும் அவரையே பின்தொடர்ந்து போய்கொண்டிருந்த எலிசா, நீர் கில்காலில இருந்து பெத்தேலுக்கு போகிறீரா? விடமாட்டேன், நான் உம்மை பின்தொடர்வேன். அங்கிருந்து எரிகோவுக்கு போகிறீரா? விடமாட்டேன், நான் உம்மை பின்தொடர்வேன். அங்கிருந்து யோர்தானுக்கு போகிறீரா? விடமாட்டேன், நான் உம்மை பின்தொடர்வேன். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு அவர் போதும் என்று அவரை மாத்திரம் பின்தொடர ஆரம்பித்தோமோ, அந்த ஒரு தீர்மானம் கடைசி மட்டும் இருக்க வேண்டும். கடைசி மட்டும் அவரை பின்தொடர்கிறவர்களாக, கடைசி மட்டும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வருகிறவர்களாக. நமக்கு முன்மாதிரியாக ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகள் நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் எங்கே போனாலும் அவரை நான் விடுவது கிடையாது என்று அவரை பின்தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு எலிசாக்களையும் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அவரை பின்தொடர்ந்து வருகிறவர்கள். வரங்கள் வேண்டும் என்று நாம் கேட்டு விடுகிறோம். தேவன் சாதாரணமாய் கொடுத்து விடுவாரா? இல்லை. நம்மிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது? பாத்திரம் சுத்தமாக இருந்தால்தான் நிரப்பப்பட முடியும். தாகம் இருந்தால்தான் அபிஷேகத்தை தேவன் ஊற்றுவார். தேவன் நம்மை பூரணப்படுத்துவதற்காக, நம்மை தகுதிப்படுத்துவதற்காக தான் சபையிலே பரிசுத்த உபவாச நாட்கள். சபை என்றால் வெறும் கட்டிடமா? கிடையாது. சபைக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய குடும்பங்கள், ஒவ்வொரு அங்கத்தினர்கள் எல்லாரும் இணைக்கப்பட்ட சபையாராக நாம் தான் அந்த ஆலயம் என்று பவுல் சொல்லுகிறாரே. நம்முடைய பரிசுத்தத்திற்காக, நாம் இன்னும் நம்மை பூரணப்படுத்திக் கொள்வதற்காக, நாம் நம்மை இன்னும் தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக வரங்களை தேவன் கட்டாயம் தருவார். தேவனிடத்தில் பட்சபாதம் கிடையாது. எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். உங்களுக்கும் தேவன் தந்தருளுவார், உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆனால் அந்த ஒரு உறுதியான தீர்மானம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்தொடர்வேன். ரூத் சொல்லிவிட்டால் இந்த பேச்சை பேச வேண்டாம். இனி நீர் உம்முடைய வழியை பார்த்து கொள்ளுகிறேன், நான் என் வழியை பார்த்து கொண்டு போகட்டும், இந்த பேச்சை எனக்கு வேண்டாம். மரணம்தான் நம்மை பிரிக்குமே தவிர வேறு ஒன்றும் நம்மை பிரிக்க முடியாது. நீர் எங்கே போனாலும் நான் உம்மை விடுகிறது கிடையாது. இனி உம்முடைய தேசம் என்னுடைய தேசம், உம்முடைய இனம் என்னுடைய இனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீர் எங்கே போனாலும் நான் உம்மை விடுவது கிடையாது. அந்த ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன், அந்த ஒரு உறுதியான தீர்மானம் கர்த்தர் ரூத்தை பார்த்தார். சரியான ஒரு வயல்வெளிக்கு ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வந்தார்.
சரியான ஒரு போவாசனுடைய போர்வைக்குள்ளாக கடந்து வரும்படி, அடைக்கலத்துக்குள்ளாக, செட்டைகளுக்குள்ளாக கடந்து வரும்படிக்கு தேவன் செய்தார். தேவனுடைய திட்டங்கள் அங்கு நிறைவேறுகிறது. கர்த்தர் உங்களை சரியான வயல்வெளியில் தான் வைத்திருக்கிறார். சரியான ஐக்கியத்திற்குள்ளாக தான் வைத்திருக்கிறார். சரியான சபைக்குள்ளாக தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். சரியான ஒரு அடைக்கலத்துக்குள்ளாக தான் தேவன் உங்களை கொண்டு வந்து நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். நீர் எங்கே போனாலும் நான் உம்மை விடுகிறது இல்லை. யாக்கோபு போராடினார் அல்லவா, ரெஸ்லிங் பிரேயர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் போகட்டும், என்னை விடும் என்று. ஆனால் இவர் சொல்லிட்டார், போ, இல்லை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். அந்த ஒரு உறுதியான தீர்மானம். என்ன நடந்தாலும் சரி, எங்கு போனாலும் சரி, நான் கடைசி மட்டும் அவரை பின்தொடர்வேன். உலகம் வேண்டாம், உலக காரியங்கள் வேண்டாம், உலக சிநேகம் வேண்டாம், உலக ஐக்கியம் எனக்கு வேண்டாம். நான் கலப்பையின் மீது கையை வைத்து விட்டேன். இனி நான் பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன். இனி நான் பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன். கடைசி வரைக்கும் முன்பாக ஓடிக்கொண்டிருப்பேன். எனக்கு முன்பாக அவருடைய அடிச்சுவடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி போவேன். நீர் எங்கே போனாலும் நான் உம்மை விடுவது கிடையாது. நீர் எங்கே போனாலும் விடுவது கிடையாது. ஆவிக்குரிய அந்த ஒரு உறுதியான தீர்மானம் எலிசாவுக்குள்ளாக காணப்பட்டது. ஒரு இடமா இல்லை, எவ்வளவு இடங்கள், எவ்வளவு டிராவல். எல்லா டிராவலிலும் கூட இருந்து, எல்லா டிராவலிலும் கூடவே பின்தொடர்ந்து போய் ஒரு வழியாக பெற்றுக்கொண்டார். எங்கே போனாலும் அவரை பின்தொடர்கிற ஒரு அனுபவம், அவரை மாத்திரம் பின்தொடர்கிற ஒரு அனுபவம். அவரை மாத்திரம் பின்தொடர்ந்து போவோமாக. அவரை மாத்திரம் பின்னிட்டு பாராதே. சகை ஒரு நல்ல டெசிஷன் எடுத்துறான். இன்றைக்கு ரட்சிப்பு, இன்றைக்கே இவன் ஆபிரகாமின் குமாரன், இன்றைக்கே ரெட்டிப்பான நன்மை. காரணம், எனக்கு எதுவும் வேண்டாம், ஆஸ்திகள் வேண்டாம், ஆதிய ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். யாரிடத்தலாக அநியாயமாக வாங்கினேனே அதுவும் எனக்கு தேவையில்லை. 4 மடங்காக திரும்பி கொடுத்து விடுகிறேன், 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன், எனக்கு நீர் போதும் என்று சொல்லி அவருடைய கையை உறுதியாய் பற்றி கொண்டான். அவருடைய கையை பிடித்து கொண்ட பிற்பாடாக சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். எப்பொழுது கிறிஸ்துவண்டை நெருங்கி வருகிறோமோ, எப்பொழுது அவருடைய கையை உறுதியாய் பிடிக்கிறோமோ, அப்பொழுது பக்கத்தில் இருந்தே சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜனங்களின் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் எழ ஆரம்பிக்கும். ஆகிலும் நான் உம்மை விடுகிறது கிடையாது. மேலே இருந்து சீக்கிரமாய் இறங்கி வந்து உம்முடைய கைகளை பிடித்து கொண்டேனே, நான் இனி இதை விடப்போவது கிடையாது. உம்மை பின்தொடர்வேன், உம்மை பின்தொடர்வேன். எலிசா அதை செய்தார். இரண்டாவதாக எலிசா செய்த ஒரு காரியம், 4 இடங்களை எல்லாம் மிக வைராகியமாக அவரோடு கூடவே இருந்து கடந்து வந்து யோர்தான் நதிக்கு அக்கறைப்பட்ட பிற்பாடாக இருவரும் பேசிக்கொண்டு நடந்து போகிறார்கள். எதை குறிக்கிறது? ஒரு மனம். 2 பேர் ஒருமித்தால் ஒழிய அவர்கள் ஒருமைப்பட்டு நடந்து போவார்களா? இல்லை. இயேசு தன்னுடைய ஊழியத்திலே சீஷர்களை பயிற்றுவித்து, சீஷர்களுக்கு சகல வியாதிகள் மேலும் நோய்கள் மேலும் அதிகாரம் கொடுத்து, சகல பிசாசுகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று போகும் இடமெல்லாம் பிரசங்கியுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், குஷ்டரோகிகளை சுகமாக்குங்கள் என்று சொல்லி அவைகள் மீது அதிகாரம் கொடுத்தார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், புறப்பட்டு போங்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தார் என்று சொல்லி அவர்களை தனித்தனியாக அனுப்பவில்லை, 2 பேராக இயேசு அனுப்பினார். ஏன் 2 பேராக அனுப்பப்பட வேண்டும்? ஒருவன் விழுந்து விட்டால் அடுத்தவன் தூக்கி விடுவான், ஒருவன் சோர்ந்து போனால் அடுத்தவன் அவனை உற்சாகப்படுத்துவான். இங்க 2 பேர் ஒருமனப்பட்டால் மாத்திரம்தான் நடந்து போக முடியும். இந்த ஒரு மனம் காணப்பட வேண்டும். தேவனுடைய வரங்களை நாம் சம்பாதிக்க வேண்டுமா? தேவனுடைய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அந்த வரங்களினாலே நாம் அலங்கரிக்கப்பட்டு அந்த வரங்கள் நமக்குள்ளாக இருந்து செயல்பட வேண்டுமே. ஆனால் கர்த்தர் உங்களை யாரோடு கூட இணைத்திருக்கிறாரோ, சபையோடு கூட, ஐக்கியத்தோடு கூட, ஏலிமோடு கூட ஆண்டவர் இணைத்திருக்கிறார் என்றால் ஒரு மனம் தேவை. சபையினுடைய தரிசனம் நம்முடைய தரிசனமாக மாற வேண்டும். சபையினுடைய பாரம் நம்முடைய பாரமாக மாற வேண்டும்.
சபையினுடைய லெக்கு நம்முடைய லெக்காக மாற வேண்டும். சபையினுடைய ஜப குறிப்புகள் என்னுடைய தேவைகளுக்கு மேலாக காணப்படுகிற ஜப குறிப்புகளாக காணப்பட வேண்டும். அவரோடு கூட ஒன்றி தரிசனத்தோடு கூட இணைந்து ஓடுகிற அந்த ஒரு ஓட்டம், அந்த ஒரு மனம் எலிசாவுக்குள்ளாக அது காணப்பட்டது. தேவனே வந்து அக்னி ரதத்தையும் குதிரையையும் அனுப்பி பிரித்தால் மாத்திரமே நான் உம்மை விடுவது இல்லை என்று அவர்கள் இருவரும் ஒருமித்து பேசிக்கொண்டு நடந்து போகிறார்கள். பேசிக்கொண்டே நடந்து போகிறார்களாம். பேசிக்கொண்டு நடந்து போகிறார்கள். நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் எலியாவுக்கும் எலிசாவுக்கும் உள்ளாக ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப் இருந்தது. தகப்பன் மகனைப் போல ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப் காணப்பட்டது. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் அது காணப்பட்டது. மோசேக்கும் தேவனுக்கும் அது காணப்பட்டது. இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் அது காணப்பட்டது. ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ, என் சிநேகிதன் என்று ஆபிரகாமை சொன்னார். மோசேயின் இடத்துல தேவன் பேசும்பொழுது ஒரு மனிதன் ஒரு சிநேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் பேசினாராம். சீஷர்களை தன்னுடைய சிநேகிதன் என்ற ஸ்தானத்திலே கர்த்தர் வைத்திருந்தார். லாசருவை தன்னுடைய சிநேகிதன் என்று இயேசு சொன்னார். இங்க ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப், ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப் மிக மிக அவசியம். ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு மிக அவசியம். இயேசு ஒரு அத்திமரத்தை சபித்தாரே, அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணத்தை சொல்லுகிறேன், தனித்து நின்ற அத்திமரம். யாரோடும் கூட ஐக்கியம் இல்லை, யாரோடும் கூட ஒரு ஃபெல்லோஷிப் கிடையாது. தனித்து நின்ற அத்திமரம். நீ தனித்து நிற்பாயானால் உனக்கு பாதிப்பு. ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக இருப்பாயானால், ஒரு ஜெப உதவிக்குள்ளாக, தேவன் அனுமதிக்கிற பரிசுத்த ஐக்கியத்திற்குள்ளாக, சபைக்குள்ளாக கர்த்தர் உங்களை சரியான வயல்வெளியிலே வைத்திருக்கிறார். இந்த ஐக்கியத்துக்குள்ளாக இருப்பீர்களே என்றால் சத்துருவால் உங்களை தொட முடியாது. இருவரும் ஒருமனப்பட்டு அத்திமரம் சபிக்கப்பட்டதே, தனித்து நின்ற அத்திமரம். யாரும் எனக்கு வேண்டாம், என் பக்கத்தில் எதுவும் இருக்க வேண்டாம், நான் தனித்து நிற்கிறேன் என்று சொன்னால் உனக்கு தான் பாதிப்பு. நீ விழுந்து விட்டால் உன்னை யார் தூக்கிவிட முடியும்? ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு பேசிக்கொண்டே நடந்து போகிறார்களாம். பேசிக்கொண்டே நடந்து போகிறார்கள். நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப் மிக 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 அவசியம். ஆவிக்குரிய ஐக்கியத்தை காத்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆவிக்குரிய சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். ஜப சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். ஆவிக்குரிய ஐக்கியத்திற்குள்ளாக நிலைத்து நில்லுங்கள். வரங்கள் செயல்பட வேண்டுமானால் தனித்து செயல்பட்டால் நடக்காது. சபையோடு கூட, தேவன் உங்களை வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்தோடு கூட, தேவன் உங்களை நல்ல வயல்வெளியில வைத்திருக்கிறார். இந்த ஐக்கியத்திற்குள்ளாக இருந்தால் மாத்திரம்தான் தேவன் உங்களை நிரப்புவார். நான் தனித்து நிற்கிறேன் என்று நீ தனித்து நிற்பாயானால் உனக்கு பாதிப்பு. ஒண்டியா இருப்பவனுக்கு ஐயோ. ஐயோ என்றால் என்ன? ஆபத்து வரும். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், பிராக்கெட்டில் இருக்கும், ஆபத்து வரும். இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கலாம், இப்போ எல்லாமே ஓகே பர்ஃபெக்ட், அது போல காணப்படலாம். ஆனால் இன் அப்கமிங் டேஸ் யூ வில் ஃபேஸ் த டெரிபிள் திங்ஸ். வருகிற நாட்கள் உனக்கு ஆபத்து இருக்கும். ஐயோ என்று சொல்லக்கூடிய அலறக்கூடிய நாட்கள் இருக்கும். நீ தனித்து நிற்காதே. வரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரெட்டிப்பான வரங்களை வைத்திருக்கிறார். ரெட்டிப்பான நன்மையை தருவார். ஆனால் எலிசாவே, நீ எலியாவோடு கூடவே இரு. நீ எலியாவோடு கூடவே இரு. அவரோடு கூட பேசி நடந்து போ. அவருடைய டிராவல்ல கூட இரு. சபையினுடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில், சர்ச்சினுடைய மினிஸ்ட்ரியினுடைய ஸ்பிரிச்சுவல் டிராவல்ல நாம் இணைந்திருப்பது அவசியம். சர்ச் நடத்துகிறாங்க, எனக்கு எதுவும் கிடையாது. நானும் இந்த டிராவல்ல இருக்கிறேன், எனக்கும் ஒரு பங்கு இருக்குது. நான் ஒரு ஜப உதவியை கொடுக்கிறேன், நான் ஒரு ஆத்துமாக்களை கூட்டிக் கொண்டு வருகிறேன். சர்ச் மினிஸ்ட்ரியோடு கூட ஒன்றாக டிராவல் பண்ணுவது, அந்த ஒரு ஐக்கியத்தோடு கூட இணைந்து இருப்பது, அது எலிசாவுக்கு ஒரு 2 மடங்கு வரங்களை கொண்டு வந்தது. அவசரப்பட வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில எலிசா அவசரப்படவில்லை. சீக்கிரம் கிடைக்கணும் இல்லை. கடந்து வர வேண்டியவைகளை கடந்து வந்தார். காத்து கொள்ள வேண்டியவைகளை எல்லாம் அவர் காத்து கொண்டார். நீங்கள் கடந்து வர வேண்டியவைகளை கடந்து வர வேண்டும். காத்து கொள்ள வேண்டியவைகளை காத்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பான வரத்தை தந்துருவார்.
இன்னொரு காரியத்தை எலிசா செய்தார். அவர்கள் கடந்து வந்து விட்டார்கள், பேசிக்கொண்டே வருகிறார்கள். அக்னி ரதம், அக்னி குதிரைகள் எவ்வளோ பெரிதாக இருந்திருக்கும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தால் ரதங்களுடைய அளவு, வெயிட், அதனுடைய வேகம் எவ்வளவு பெரியது. அந்த அக்னி ரதம், அந்த அக்னி குதிரை இறங்கி இருவரையும் பிரித்து விட்டது. சுழல் காற்று சரியாக எலியா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அந்த சுழல் காற்றிலே எலியா மேலே ஏறி போனாராம். கிரகித்து பார்க்க முடியாத ஒரு விஷயம், யோசித்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். சுழல் காற்றிலே எலியா மேலே ஏறி போனார், மேலே ஏறி போனார். எலிசா பார்க்கிறார், எலியா எங்கே? இல்லை, காணவில்லை. தேடி தேடி பார்க்கிறார், இல்லை. யோர்தான் நதியின் அக்கறையிலே இல்லை. தூரத்தில் தான் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 50 பேர் நின்று கொண்டு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேடிக்கை பார்க்கிறவர்கள் வேடிக்கை பார்க்கட்டும். நீ நிற்க வேண்டிய இடத்திலே நின்று பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். வேடிக்கை பார்க்கிறவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். அங்க யுத்தம் நடக்குது, இங்க பஞ்சம் இருக்கிறது, அங்க பூமி எதிர்ச்சி, இங்க கொள்ளை நோய், இங்க போராட்டங்கள், இங்க பிரச்சனைகள், இந்த நாடுகளுக்குள்ளாக சண்டை, இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பாயானால் உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே உன்னால் ஓட முடியாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் நடுவிலும் கர்த்தருக்காக விதைக்க வேண்டியவைகளை விதைத்து கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை பார்த்து கொண்டு பிசாசனுடைய ராஜ்யங்களை இடித்து தேவனுடைய ராஜ்யங்களை கட்டி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ காற்றை கவனிப்பாயானால் எப்படி விதைப்பாய்? தூரத்தில் இருக்கிறவர்கள் வேடிக்கை பார்க்கிறவர்கள் பார்த்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தருனை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டாரே, அடுத்த கட்டத்துக்குள்ளாக அடுத்த ஸ்தானத்துக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்தி விட்டார் அல்லவா? எலிசா தேடுகிறார், எலியா எங்கே? இல்லை. எலியாவினுடைய சால்வை இருக்கிறது. சால்வையை பிடித்தார், எடுத்தார், அதை கொண்டு வந்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த தண்ணீரை அடிக்கிறார். 2ஆக பிரிக்கப்படுகிறது. அதற்கு முன்பு எலிசா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டார். 3ஆவதாக ஒரு காரியம் இருக்கிறது, வஸ்திரங்கள் கிழிக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே வஸ்திரங்களை கிழிப்பது எதற்கு அடையாளம்? மனம் திரும்புதலுக்கு அடையாளம். பாவம் செய்து விட்டோம், தேவனுடைய மன்னிப்பு நமக்கு தேவை. வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு புழுதியை எடுத்து தங்கள் மேலே போட்டுக்கொண்டு அழுவார்கள். தேசத்தின் மேலே இருக்கக்கூடிய சாபங்கள் மாறட்டும் ஆண்டவரே, ஜனத்தின் மேலே இருக்கக்கூடிய கோபங்கள் மாறட்டும், நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னியும். தாழ்த்துவதற்கும் மனம் திரும்புதலுக்கும் அடையாளம். நம்முடைய பழைய மனுஷன் களைந்து போடப்பட வேண்டியது அவசியம். சபையினுடைய இந்த 3 நாட்கள் பரிசுத்த உபவாச நாட்கள் கிழிக்கப்பட வேண்டிய பழையவைகளை கிழிக்கப்பட நாம் அனுமதிக்க வேண்டும். களைந்து போடப்பட வேண்டிய பழையவைகளை களைந்து போட்டுவிட வேண்டும். இனி உன்னுடைய பழைய வஸ்திரங்கள் அல்ல, எலியாவினுடைய புதிய சால்வையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறாரே, இனி நான் அல்ல. தமஸ்குவின் வீதியிலே என்றைக்கு அந்த வெளிச்சம் என்னை சந்தித்ததோ, என்றைக்கு அந்த அன்பு என்னோடு கூட பேசி நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அந்த சத்தத்தை நான் கேட்டேனோ, அந்த தமஸ்குவின் வீதியிலே இருந்தே இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். இங்கு வஸ்திரங்கள் கிழிக்கப்பட வேண்டும். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதையும் கடந்து நம்முடைய வஸ்திரங்களை அல்ல, நம்முடைய இருதயங்களை கிழித்து கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புவோம். வாருங்கள். பரிசுத்த உபவாச நாட்கள் நம்முடைய இருதயங்கள் கிழிக்கப்பட வேண்டும். இருதயங்களை கிழித்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். தமஸ்குவின் வீதியிலே நல்ல ஒரு கேள்வியை பவுல் கேட்டார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? வருஷத்தின் நடுவிலே எங்களை உயிர்ப்பையும், இந்த வருஷத்தின் நடு நாட்களிலே வந்திருக்கிறோம். இந்த 3 நாட்கள் சபையினுடைய நம்முடைய பரிசுத்த உபவாச நாட்களுக்கு அடுத்ததாக நமக்குள்ளாக இருந்து ஒரு கேள்வி புறப்படுவதாக, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? நம்முடைய இருதயம் கிழிக்கப்பட்டு மனம் திரும்புவது அவசியம். எலிசாவே அந்த வஸ்திரங்களை கிழித்து போடுவாரேயானால் 14 வருஷங்கள் எலிசா எலியாவோடு கூட டிராவல் பண்ணார். போகும் இடமெல்லாம் கூடவே இருந்தார்.
இந்த 4 இடங்கள் தான் இந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீண்ட 14 ஆண்டுகள், லாங் 14 இயர்ஸ், எங்கு போனாலும் கூடவே போன ஒரு எலிசா, அவரே அந்த வஸ்திரங்களை 2ஆக கிழித்து போடுவாரே. ஆனால் கிழிக்கப்பட வேண்டியவைகள் கிழிக்கப்படுவதாக. அப்பொழுதுதான் அடுத்து கொடுக்கப்படுகிற வஸ்திரங்கள் யோர்தான் நதியை பிரித்துவிடும். அடுத்து கொடுக்க போகிற வஸ்திரங்களின் மூலமாக தேவன் மகிமைப்பட பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார். நீ இன்னும் அவைகளையே வைத்துக்கொண்டு இதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் உங்களால் முடியாது. கண் தெரியாதவன் தெருவோரமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கூப்பிட்டார். பெரிய சப்ஜெக்ட். திடனுக்குள் எழுந்திரு, கர்த்தர் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். என்ன செய்தான் அந்த குருடன்? தன் மேல் வஸ்திரம், அந்த மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு அவரிடத்திற்கு வந்தான். அந்த வஸ்திரம் இனி தேவையில்லை. கவர்மெண்ட் கொடுக்கிற ஒரு ட்ரெஸ் கோட், அவ்வளோதான். மற்றவர்களிடத்திலிருந்து உதவி எதிர்பார்க்கிற, தர்மம் எடுத்து பிழைக்கிற அந்த ஒரு தொழில் செய்கிறவன், வேலை செய்கிறவன் போட்டுக்கொள்ளுகிற ஒரு மேல் வஸ்திரம், இனி எனக்கு அது தேவை கிடையாது. அதை எரிந்துவிட்டு, எரிய வேண்டிய வஸ்திரத்தை எரிந்துவிட்டு, கிழிக்கப்பட வேண்டிய வஸ்திரங்களை கிழித்துவிட்டு வந்தால் தேவன் உங்களுக்கு 2 மடங்கு நன்மைகளை தருவார். அவனுடைய 2 கண்கள் திறக்கப்பட்டது. இங்கு எலிசாவுக்கு 2 வரங்கள், 2 மடங்கு வரங்களை தேவன் தந்தருளினார். அந்த குருடனுக்கு 2 கண்களிலும் 2ம் திறக்கப்பட்டது. ரெட்டிப்பான நன்மை, 1 மாத்திரமல்ல. இங்கு எலிசாவுக்கு ரெட்டிப்பான நன்மையை, ரெட்டிப்பான வரங்களை கர்த்தர் தந்தார். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் டைமை மெயின்டைன் பண்ணணும். 3 காரியங்கள் தான். முதலாவதாக, நான் உம்மை விடுகிறது இல்லை, நான் உம்மை விடுகிறது கிடையாது. 2வதாக, ஒரு மனம், ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள், ஃபெலோஷிப்பில் இருங்க, சர்ச் மினிஸ்ட்ரியோட ட்ராவல் பண்ணுங்க, ஒரே தரிசனம், ஒரே பாரத் உடையவர்களாய் காணப்படுவது அவசியம். 3வதாக, கிழிக்கப்பட வேண்டிய வஸ்திரங்கள் கிழிக்கப்படுவதாக. அப்பொழுதுதான் பயன்படுத்த வேண்டிய சால்வைகளை தேவன் பயன்படுத்த ஆரம்பிப்பார். வஸ்திரங்கள் கிழிக்கப்படட்டும், சால்வைகள் பயன்படுத்தப்படுவதாக. நாம் தவறாய் செய்து கொண்டிருக்கிறோம். சில சமயம் சால்வைகளை கிழித்து விழுகிறோம், வஸ்திரங்கள் பயன்படுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியான விதத்திலே நாம் செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த 3 நாட்களும் சரியான விதத்திலே தேவன் நம்மை உணர்த்தி நடத்தி, இதுதான் சரியான தெளிவு என்பதை கர்த்தர் நமக்கு தந்தருளும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளுவாராக, தேவன் செய்வாராக. ஆண்டவருக்கு சித்தமானால் பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணது போல சண்டே அந்த ஒரு செஷனில் இந்த மெசேஜினுடைய கண்டினியூவேஷன் இருக்கும். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபிக்கலாமா? இருந்த இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு நேரம், ஒரு 2-3 நிமிஷங்கள் நாம் அமைதியாய் நம்முடைய கண்களை மூடி இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக்க போகிறோம். உள்ளத்தை திறக்க போகிறோம். கிருபை. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்க வேண்டாம், பின்பாக முன்பாக என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டாம். உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு நேரம், மிக முக்கியமான ஒரு நேரம். ஒரு 2-3 நிமிஷங்கள் சகோதரனே சகோதரியே, கிருபை. இன்றைக்கு இந்த கவர்மெண்ட் ஹாலிடே, இந்த ஃப்ரைடே மார்னிங் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். காட்ஸ் பிளான், காட்ஸ் பர்ஃபெக்ட் பிளான், தேவனுடைய சரியான திட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்படும்படிக்கு அவர் உங்களை ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு கூட அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய உள்ளம் திறக்கப்படுவதாக. கிழிக்கப்பட வேண்டியவைகள் கிழிக்கப்படட்டும், வஸ்திரங்கள் கிழிக்கப்படட்டும். இனி எனக்கு அது தேவையில்லை. நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். நான் ஒன்றை செய்யட்டும் என்று எடுத்த அந்த ஒரு தீர்மானம், இனி இந்த மேல் வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, எரிந்து விட்டான். இனி இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, கிழித்து விட்டான். உனக்காக ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை சம்பாதித்து வைத்தவருக்காக நீ கிழிக்க வேண்டிய வஸ்திரங்களை கிழிக்காமல் அதை இன்னுமாய் பிடித்து வைத்துக் கொள்வாய். தூக்கி எறிய வேண்டிய வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விடாமல்
இரட்சிப்பின் வஸ்திரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. சகோதரனே, சகோதரியே, நீர் எங்கே போனாலும் நான் உம்மை விடுகிறதில்லை. அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராங் டெசிஷன், நான் ஒரு உறுதியான தீர்மானத்துக்குள்ளாக, மேலோட்டமான தீர்மானம் கிடையாது. வருஷங்களின் நடுவிலே வந்திருக்கிறோம் உங்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு. அவர் உங்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு. நீர் எங்கே போனாலும் நான் உம்மை விடுகிறதில்லை ஆண்டவரே. கடைசி மட்டும் நான் உம்மை பின்தொடர்ந்து வருவேன். உம்முடைய அடிச்சுவடுகளை பின்தொடருவேன். கலப்பையின் மேலே நான் கையை வைத்து விட்டேன். இனி நான் பின்னிட்டு திரும்ப மாட்டேன். இனி நான் பின்னிட்டு திரும்ப மாட்டேன். நீர் எங்கே போனாலும் நான் உம்மை விடுகிறது கிடையாது. கிருபை. ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றி. ஒரு மனதை காத்து கொள்ளுங்கள். தனித்து நிற்கலாம் என்று நினைத்தால் உங்களுக்கு தான் பாதிப்பு. அத்திமரமே, எவ்வளவு காலம் தனித்து நிற்பாய்? ஒரு மனதை காத்துக்கொள். ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள். சபையோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஃபெல்லோஷிப்ல இருங்க. கர்த்தர் உங்களை நல்ல வயல்வெளியிலே வைத்திருக்கிறார். ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள். சபையினுடைய பாரம் உங்களுடைய பாரமாய் மாறட்டும். சபையினுடைய தேவைகள் உங்களுடைய தேவைகளாக போல மாறுவதாக. சபையினுடைய தரிசனம் உங்களுடைய தரிசனமாய் காணப்படட்டும். இணைந்து செயல்படுங்கள். ஊழியத்தோடு சபையோடு இணைந்து செயல்படுங்கள். தனித்து நின்றால் பாதிப்பு. 2 பேராக இயேசு சீஷர்களை அனுப்பினார். இங்க 2 பேர் ஒருமித்து பேசிக்கொண்டே நடந்து போகிறார்கள். எவ்வளவு மகிமையான காரியம் நடைபெறுகிறது பாருங்கள். 2 பேர் ஒருமித்து பேசிக்கொண்டே நடந்து போகிறார்கள். பியாண்ட் அவர் இமேஜினேஷன்ஸ் ஒரு பெரிய காரியம் நடைபெறுகிறது. நாம் இப்படி நடக்குமா என்று நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அக்னி ரதங்கள், அக்னி குதிரைகள், சுழல் காற்று எல்லாம் வருகிறது. காரணம் ஒரு மனம். விசுவாசிகளுக்குள்ளாக ஒரு மனதை காத்துக்கொள்வது அவசியம். ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒன்னஸ் ஸ்பிரிட் நமக்கு அவசியம். அந்த ஒன்னஸ் ஸ்பிரிட். கிழிக்கப்பட வேண்டியவைகள் கிழிக்கப்படட்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். தமஸ்குவின் வீதியிலே என்றைக்கு அந்த சத்தத்தை கேட்டேனோ, தமஸ்குவின் வீதியிலே என்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுத்தேனோ, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? தூக்கி எறியப்பட வேண்டிய வஸ்திரம் தூக்கி எறியப்படட்டும். கிழிக்கப்பட வேண்டிய வஸ்திரம் கிழிக்கப்படுவதாக. நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? கிருபை. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. இந்த ஒரு ஜெப நேரத்திலே வானம் திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய பலத்த கரம் ஒரு அக்னிமயமான கரங்களாய் ராஜாமது பிள்ளைகளை தொடட்டும். ஒரு அக்னிமயமான கரங்கள், ஒரு அக்னிமயமான கரங்கள். கிருபை. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ரிபிகாலதாரபா ஷரலதாரபா ரிமிகாலதாரநாதாலதாரபா. கிருபை. ஹல்லேலூயா. ஒரு அக்னி, ஒரு அக்னி, அக்னிமயமான கரங்கள். தேவனுடைய 2 கரங்களோ. ஹல்லேலூயா. ஜீசஸ். அடரே 2 பக்கத்தில் இருக்கிறவர்களையும், இந்த ரோ அடுத்த ரோ 2 பக்கத்தில் இருக்கிறவர்களையோ, இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருந்து அடுத்து கடைசி ரோல இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருவர் மீதும் லார்ட் ஐ ரிலீஸ் த டிவைன் ஃபயர். தேவனுடைய ஒரு தெய்வீக அக்னி, ஒரு அக்னி பந்துகள் விழுவதாக, ஒரு அக்னி பந்துகள் விழுவதாக. எழும்பு. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்கிற ஒரு நேரம். உம்மை பின்தொடருவேன் என்று சொன்ன அந்த ஒரு உறுதியான தீர்மானத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிற ஒரு நேரம். நீர் எங்கே போனாலும் நான் உம்மை விடுகிறதே இல்லை என்று சொன்ன அந்த ஒரு தீர்மானத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிற ஒரு நேரம். கர்த்தருடைய சால்வை மது பிள்ளைகள் மேலே விழுவதாக. தேவனுடைய சால்வை. கிருபை. ஹல்லேலூயா. தகப்பனே, மது பிள்ளைகள் மீது 2 மடங்கு வரங்கள் வைக்கப்பட்டிருக்கட்டும். இந்த சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஒரு பாதி வருஷத்தை முடித்து அடுத்த பாதி வருஷத்திற்குள்ளாக போகும் பொழுது 2 மடங்கு வரங்களோடு கூட கர்த்தருடைய கரம் அழைத்து கொண்டு செல்லட்டும்.
சபையின் மீது 2 மடங்கு வரங்கள் இருக்கட்டும். சபையின் மீது 2 மடங்கு அபிஷேகம் இருக்கட்டும். ஒரு 2 மடங்கு வல்லமை ஊற்றப்படுவதாக. 2 மடங்கு வல்லமை, கிருபை. ஹalleluya. தகப்பனே மக்க நன்றி. கிருபை ஜீசஸ். கிருபை. ஹalleluya. ரிபிகா பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது கிடையாது. கிருபை. தகப்பனே மக்க நன்றி ஜீசஸ். கிருபை 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 கிருபை. எல்லா இருளின் ஆதிக்கங்கள் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். கல்வாரின் இரத்தத்தை ஊற்றுகிறோம். தேவனுடைய வல்லமை சபையை உயர்த்துவதாக. தேவனுடைய வல்லமை சபையிலே, தேவனுடைய வல்லமை சபையிலே, தேவனுடைய வல்லமை சபையின் மேல், தேவனுடைய வல்லமை. காம்பவுண்டை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்கட்டும் ஆண்டவரே. இது ஒரு கட்டிடமாக அல்ல, ஒரு அக்கினி மதில். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங் ஏரியாவில் இருந்து, என்ட்ரன்ஸ் அந்த கேட்ஸில் இருந்து ராஜா, இந்த ஸ்ட்ரீட் முழுவதுமாக, இந்த ஒரு ஸ்ட்ரீட் முழுவதுமாக இந்த சபை இருக்கிறது நிமித்தம் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், எல்லா இடத்துல ஒரு அக்கினி மதில், ஒரு அக்கினி மதில், ஒரு அக்கினி மதில் எழும்புவதாக. ஒரு அக்கினி மதில் ஆண்டவரே. ஆண்டவரே இது ஒரு கட்டிடம் அல்ல, இது ஒரு அக்கினி மதில். கிருபை 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 கிருபை. உள்ளே வருகிறவர்கள் ஒரு அக்கினியினுடைய ஆண்டவரே பிளம்பை அவர்கள் பார்ப்பார்களாக. அக்கினி ஜுவாலையை காண்பார்களாக. கடைசி காலத்திலே எலிசாக்கள் எழும்பட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்த நாள் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் உம்முடைய அன்பு தாசர் மூலமாக வெளிப்படுவதாக. கர்த்தர் அவரையும் ஒரு அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்தி சபைக்கு வேண்டிய மன்னாவை அவர் மூலமாக தந்தருளி மகிமைப்படும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Thank you. God bless you. ஆமென்.